நிறைய பேர் இன்னைக்கு பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு செல்லுவீங்க. நம்மளுடைய தேகதுருவம் டு திருவண்ணாமலை செல்லும் சாலையில தான் அமைந்திருக்கோம். செல்லும் சாலையில கரெக்டா பாத்தீங்கன்னா வடதோர்சலூர்ட்டு அந்த பாத்தீங்கன்னா இந்த பேனர் வச்சிருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறையில திருவண்ணாமலைக்கு 51 கிலோமீட்டருங்க. நம்ம இங்க இருந்து நிறைய வாகனம் நம்ம தேகதுருவத்துல இருந்து தேகதுருவம் சுற்றுற மக்கள் நிறைய மாவட்டத்துல இருந்து நிறைய தொகுதியில இருந்து போயிட்டு இருக்காங்க. இந்த நிறைய வாகனத்தை பார்க்கலாம். நிறைய கார் பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தேகதுருவம் வந்தீங்கன்னாவே நீங்கள் திருவண்ணாமலை செல்லும் சாலையில இந்த சாலையில பயணிக்கலாங்க. இந்த சாலை பார்த்தீங்கன்னா இந்த கேட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிஃபன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இங்கே நிறுத்தி தான் சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் திருவண்ணாமலைக்கு நம்ம தேகதுருவத்துலேருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையிலேருந்து பயணம் பண்ணியிருக்கலாம். நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டூரிஸ்ட் வாகனம் போயிட்டு தாங்க இருக்குது. திருவண்ணாமலை பௌர்ணமினாவே நிறையா மக்கள் இந்த திருவண்ணாமலையிலே கூடுவாங்க. எக்கச்சக்கமான மாவட்டத்திலேருந்து இந்த மக்கள் எல்லாமே திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போயிட்டுருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போயிருக்கீங்களான்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ரூட்டில் திருவண்ணாமலைக்கு போகிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.